கடந்த ஓராண்டாக பஞ்சமஸ்தானத்தில் இருந்த குரு இப்போ அதாவது ரோகஸ்தானம் அல்லது கடன் என்று சொல்லக்கூடிய 6வது இடத்துக்கு போகிறாரு. அதனால் ஏற்கனவே இருந்த நல்ல சலுகைகள் எல்லாம் போய் இந்த ஆண்டு ஒரு சில பிரச்சனைகள் தான் வரும், பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் செலவு செய்யும் போது கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் நிச்சயமாக தேவை. எதிலையும் அலட்சியம் ஏற்படுத்த வேண்டாம். கடன் தேவைப்பட்டால் வாங்குங்கள், இல்லை என்றால் கடனை வாங்க வேண்டாம். பொருளாதாரம் மேம்பட்டாலும் செலவுகளும் உண்டு. அதனால் எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீண் பழி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் போக வேண்டாம். சிலருக்கு வீடு கட்டடங்கள் சரி செய்ய வேண்டுமென்றால் உங்களுடைய அதாவது பொருளாதாரத்தை இருப்பை கவனித்து நீங்கள் செலவு செய்ய வேண்டும். ஒரு சில பிரச்சனைகள் நீங்கள் தேவையில்லாமல் தலையிடும் போது அந்த இடத்துல கெட்ட பேர் ஏற்பட உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. பொது காரியங்களில் அதிகமாக ஈடுபாடு கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். பங்கு சந்தை அல்லது மற்ற துறையில் நீங்கள் முதலீடு செய்யும் போது நன்கு ஆய்வு செய்து நீங்கள் அதில் காசை நீங்கள் போடலாம். அவசியம் இல்லாத பயணங்களை தவிர்ப்பது நலம். ஏன்னா இது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுத்தும். சிலருக்கு மனசஞ்சலம் பயம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக வரும். அவங்க என்ன பண்ணலாம், வீட்டிலே வியாழக்கிழமையில் அதாவது தியானம் செய்யலாம், மந்திர ஜபம் நீங்கள் படிக்கலாம், பூவெல்லாம் போட்டு நீங்கள் குளிக்கலாம். ஒரு சில மாணவர்கள் கல்வியில் கவனம் இல்லாமல் இருக்கும்போது மார்க்குகளுக்கு அதாவது குறைய வாய்ப்புகள் உண்டு. அவனுக்கெல்லாம் சளித்தொல்லை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கல்வியில் கவனம் தேவை, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிலர் புதிய தொழில் செய்ய முற்படுவார்கள். இவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியாக திட்டமிட்டு செய்யாத எந்த ஒரு வேலையும் தாமதம் அடையும் என்பது பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பகை விரோதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் தேவை. அதாவது வியாழக்கிழமை நீங்கள் சைவமாக இருக்கலாம், விரதமாக இருக்கலாம். வியாழக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை தானம் தர்மம் செய்யலாம். சுலபமான ஒரு தர்மம் ஒரு கைப்பிடி அரிசி நாய்களுக்கு பிராணிகளுக்கு உணவு கொடுக்கலாம். இந்த கோயிலுக்கு செல்வதால் மன அமைதி ஏற்பட்டு தைரியம் ஏற்படும்.